வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு அமோகமான வெற்றி வாய்ப்பை சூடிய நீலமலை நெப்போலியன் அண்ணன் ஆர் ராசா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. மங்கையர்களெல்லாம் ஒன்று கூடி ஆளாத்தி எடுத்து மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களுடைய தலைமையில் உதகை அலுவலகத்திலே வைத்து நடைபெற்றது. வெற்றி அறிவிப்பு கேட்டவுடன் குதூகலமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து அனைவரும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். முன்னாள் அரசு கொறடாவும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் தலைமையிலும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற அண்ணன் கா ராமச்சந்திரன் அவருடைய முன்னணியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட துறை செயலாளர் இளைஞர்களின் விடிவெள்ளியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற உதகை நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்களும் நகர செயலாளர் ஜார்ஜ் அவர்களும் இளங்கோ அவர்களும் கூடலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அறிவுமணி ஆல் யாக்கத்தலி அவர்களும் முன்னாள் மாவட்ட அவைத் தலைவர் முத்துசாமி அவர்கள் மகளிர் அணி அமைப்பினுடைய தலைவியாக இருக்கின்ற கோமதி சிவானந்த ராஜா, கூடலூர் நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பண்பு சகோதரி பரிமலா அவர்கள், விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சேர்ந்த சகாதேவன், கொளப்பள்ளி ராஜா, வழக்கறிஞர் சிரிஜித், பொறியாளர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களின் அன்பை பெற்ற ஈரா பரமேஸ்குமார் அவர்கள், கவுன்சிலர் வெண்ணிலா காசிலிங்கம், நெல்லியாலம் நகர செயலாளர் மு சேகர் அவர்கள் என்று கூடலூர் நகர கழக செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் என்று ஏராளமானோர் வெற்றி பெற்ற வெற்றி வீரராக நீலமலை நெப்போலியனாக மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அண்ணன் ஆர் ராசா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதும் மாலைகள் அறிவிப்பதும் என்று சிறப்போடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உதகையில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஓவேலி பேரூராட்சியினுடைய பெருந்தலைவியாக இருக்கின்ற சித்ரா தேவி இதில் ஆளுயர மாலைகளை அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பல்வேறு இடங்களிலே பட்டாசு வெடித்து
லட்டு, இனிப்பி, ஜிலேபி என்று இனிப்புகளை எல்லாம் வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஒரு திருவிழா போல பல்வேறு இடங்களிலே கொண்டாடி மகிழ்ந்தார்கள். நீலமலை நெப்போலியனின் வெற்றி, நீலகிரி மக்களுடைய வெற்றி, நீலமலை நெப்போலியனுடைய வெற்றி, தோட்ட தொழிலாளர்களுடைய வெற்றி, பாட்டாளிகளுடைய வெற்றி என்று பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மாலை அணிவித்தார்கள் என்றும், இதை போல கூடலூர் நகர பகுதியிலே நகரக் கழகத்தின் சார்பாக போக்குவரத்தினுடைய மண்டல செயலாளராக இருக்கின்ற ஈரா நெடுஞ்செழியன் அவர்களும் மற்றும் கவுன்சிலர் பலரும் இதில் கலந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்தார்கள் என்றும், இதை போல நெல்லியாலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றதாக பல்வேறு இடங்களிலே இருந்து நமது செய்தியாளர்கள் இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சி பவானி, மேட்டுப்பாளையம், காரமடை, குன்னூர், உதகை, கோத்தகிரி என்று பல்வேறு பகுதிகளிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடியதாக தகவல் வந்த வண்ணமே இருக்கிறது என்று கூறி நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்